இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நான் டைரக்டரியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதியிருக்கிற ஜாவா ப்ராஜெக்ட், அப்புறம் தமிழ் டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து நான் ஜாவா அப்படின்றதுல தான் என்னோடய ஃபைல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜாவான்றது வந்து அங்கே இல்லை அப்படின்னு காட்டுது. ஏன்னா நான் வந்து கமாண்ட் எதுவும் போடல. ஸோ சிடி போட்டு அப்புறம் ஜாவா பேஜ் அப்படி போட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது உள்ளார இப்போ போயிடுச்சு. அது இங்கே அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு காட்டியிருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண சாம்பிள் அப்படின்றது வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த சாம்பிள் டாட் ஜாவான்றதை வந்து ரன் பண்ண போகிறேன். சாம்பிள் அதுக்கு வந்து ஜாவா சீன் போட்டு சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு எழுதணும். அதாவது அந்த டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து எழுதணும். ஸோ இப்போ என்டர் கொடுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் காட்டுது. அதாவது நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம எழுதியிருக்கிற இடத்துல ஏதோ எரர் அப்படின்றத வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அது எந்த இடத்த அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த லைன் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்ற மாதிரி மட்டும் ஏதோ கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸாக எழுதி பார்த்த ப்ரோக்ராம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இந்த நான் சொன்னேன் இங்கே கேபிட்டல் போடணும் அப்படின்ட்டு, ஆனால் பார்த்தோன்னா இங்கே நான் அது மாதிரி எதுவும் போடல. ஸோ அப்போது பார்த்தோன்னா சிஸ்டம் டாட் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த சிஸ்டம்ன்றது வந்து ஸ்மாலில் போட்டுருந்தேன். ஸோ இப்போ கேபிட்டலில் போட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் மறுபடியும் போயிட்டு அந்த இடத்துல நான் வந்து சிஎல்எஸ் கொடுக்குறேன், அதாவது கிளியர் ஸ்க்ரீன். ப்ரீவியஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதில் வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் டிலீட் பண்ணி வைக்கும். ஸோ ரீசன்ட் பிளேஸ் மாதிரி தான். ஸோ இப்போ டைரக்டரியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது 2 கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது சாம்பிள் டாட் ஜாவான்றது தான் நம்மளோட ஃபைலு. அதுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபைல் வந்து கரெக்டாக ரன் பண்ணி பார்த்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம க்ரியேட் பண்ண சாம்பிள் டாட் ஜாவா அதே டைமில் அந்த நம்ம சாம்பிளில் சீனுன்றது தான் நம்மளோட கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் பேரில் பார்த்தோன்னா சீனு டாட் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த சீனு டாட் கிளாஸ் அப்படின்ற ஃபைல் தான் நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஃபைல். ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நான் இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணுறேன், அதாவது அந்த கிளாஸ் ஃபைல்ஸை சின்ன டாட். ஸோ இப்போ டைரக்டரியில் பார்த்தோன்னா வெறும் சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்ற ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஜாவா சீன் போட்டு சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்றத நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்த எரரும் வரல. ஸோ டைரக்டரியில் இப்போ பாடுறேன். பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 2 ஃபைல்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைல்ஸ் வந்துருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 ஃபைல்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா சீனு டாட் கிளாஸ் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட அதாவது அந்த கிளாஸை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஜாவா இப்போ வந்து எழுதியிருக்கிற கிளாஸை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ஜாவா ஸ்பேஸ் அந்த சீனுன்ற பேர் போட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஹலோ யூடியூப் அப்படின்றது அவுட்புட் வந்திருக்கு. நான் வந்து இப்போது என்னோடய கம்பைலர் போய்ட்டு இந்த இடத்துல யூடியூப்ன்ற இடத்துல ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு நான் எழுதிட்டு ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் மறுபடியும் என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டிஐஆர் காட்டுற மறுபடியும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீனு டாட் கிளாஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நான் மறுபடியும் இப்போ அதை ரன் பண்ணுறேன் சீனு அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஹலோ யூடியூப் அப்படின்றது தான் வந்திருக்கு. ஆனால் நான் அங்கே ஹலோ வேர்ல்டுன்னு எழுதியிருக்கேன், ஆனால் இங்கே பார்த்தோன்னா அது தான் வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபைலில் தான் சேவ் பண்ணியிருக்கோமோ தவிர அந்த கிளாஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஆனது தான். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும்
ஒரு டைம் அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து கம்பைலர் பண்ணணும். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் அந்த சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்றத எழுதிட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபைல் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து ஆகிட்டுருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஜாவா போட்டு சீனு மட்டும் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் கண்டினியூஸாக இப்போது நான் எலிப்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன். அது எதுக்கு, ஏன் இதிலிருந்து நம்ம வந்து அதுக்கு மாறுறோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது நான் வந்து அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.